வணக்கம் ராஜி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 5ஆம் தேதி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டு வாசலிலேயே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ரவுடி ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலு உட்பட ராமு, திருவெங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 11 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட 11 பேரிடமும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் திருவெங்கடம் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற அந்த நிலையில் என்கவுண்டர் செய்து கொல்லப்பட்டிருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த வழக்கில் மேலும் 3 காவல்துறையினர் கைது செய்து இருக்கின்றனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலர்கொடி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அருள் என்பவருடன் தொடர்பில் இருந்ததன் காரணமாக அவரது வங்கி கணக்கை ஆராய்ந்த போது அவருக்கும் அதிமுக வழக்கறிஞர் மலர்கொடிக்கும் பல்வேறு தொடர்புகள் இருந்ததன் அடிப்படையில் மலர்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் திமுக வழக்கறிஞர் அருளுக்கு தொடர்புடைய மலர்கொடி கைது செய்யப்பட்டிருப்பதோடு புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரும் அருளுக்கு உதவி செய்ததாக அவரும் அருளுக்கு தொடர்புடையவர் என்கிறதன் அடிப்படையில் திமுக பிரமுகர் அருள் என்பவரும் ஹரிஹரன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஹரிஹரன், மலர்கொடி மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் நேற்றைய முன்தினம் கைது செய்து அவர்களிடம் விசாரணையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணையானது நேற்று மாலை முதல் இந்த விசாரணை தொடங்கி அவர்களிடம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கொலை வழக்கில் 14வது ஆளாக சென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளர் அஞ்சலையை போலீசார் தேடி வருகின்றனர். தனிப்படை போலீசார் இவரை தேடி வருவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகிகள் செல்வராஜ் மற்றும் அஞ்சலி முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் காவல்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து அஞ்சலியை தேடி வருகின்றனர். இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 11 பேரில் அருள் என்பவரது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த 3 பேரிடமும் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விசாரணையில் இன்னும் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், இவர்களது வங்கி கணக்குகள் ஆராயப்பட்டு அதே போல இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார், இந்த கொலைக்கு உதவியர்கள் யார், இதற்கு நிதி வழங்கியது யார் உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் இவர்களிடம் விசாரிக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜி. அதே போல அஞ்சலியை தேடி வரக்கூடிய நிலையில் அவரையும் விரைவில் போலீசார் கைது செய்வோம் என தெரிவித்திருக்கிறேன். இந்த நிலையில் இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தொடரும் எனவும் மேலும் சில குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜி. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.